வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஸோ நம்ம வந்து பிப்ரவரி மாத ராசி பலன் 2025 டீட்டெயிலாக பார்க்குறோம். வீடியோட எண்டில் தனி மனிதனுக்கு உண்டான ராசி பலன் என்பது வேறு, உலகளாவிய மாற்றங்களை பற்றின அந்த பிளானரி பொசிஷன் டோட்டலாக அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில் நான் வந்து வீடியோட எண்டில் கொடுத்துட்றேன். ப்ளஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டாப் 10 கமெண்ட்ஸ் நம்ம வந்து 12 பண்ணிட்டோம். அது யார் யாரெல்லாம் ஒரு நேம் லிஸ்ட்டையும் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம பிப்ரவரி மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். நடக்கக்கூடிய டிரான்சிட்டில் மெயின் வந்து சுக்கிரன் வந்து உச்சமடையும் அண்ட் அதோட ராகு கன்ஜெக்ஷனாக இருக்குது. சுக்கிரன் குரு பரிவர்த்தனையும் பண்ணியிருக்கு. ஸோ இது என்ன மாதிரியான ரிசல்ட் தரப்போகுதுன்றது தான் ஹைலைட் ஆகும். மற்றபடி மற்ற டிரான்சிட் நிறைய இருக்குது. அதை பேஸ் பண்ணி பிப்ரவரி மாதத்தை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். lifehoroscope.in. ஸோ இந்த ஒரு சைட் மட்டும் தான் நம்மளுது. நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பொதுவாக உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்தில் ஒரு லக் ஆக்டிவேட் ஆகும். அது வந்து நீங்கள் எப்படி வேணால் பயன்படலாம். சில பேருக்கு நேம் சேஞ்ச் பண்ணால் லக் வருது, ஒரு சிலருக்கு ஜெம் ஸ்டோன் லக் வருது, ஒரு சிலருக்கு வந்து அவங்க வந்து பண்ணுற ப்ரேயர்ஸ், அவங்களோட பிரார்த்தனைகள், ஒரு சிலருக்கு மந்திரம் கை கொடுக்கும், ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய மெடிடேஷன் கை கொடுக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெமெடி வேணும். ஸோ அதை வந்து நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்காம அதை பற்றி சொல்ல முடியல. இந்த ஒரு பொதுவான ஒரு ப்ரிடிக்ஷனில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போகணும்னு பாருங்கள். நம்ம இப்போ வந்து பிப்ரவரி மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். தனுசு ராசியுடைய கேள்வி வந்து ஒன்று வந்தது எனக்கு. என்னென்னா, சுக்கிரன் உச்சம் ரைட்டு, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஓகே, பட் தனுசு ஆச்சு நாங்கள் எங்களுக்கு போய் சுக்கிரன் என்ன பண்ணுவார்? பட் நீங்கள் ஒரு லாஜிக்கை புரிஞ்சுங்க. பஞ்சமகா புருஷ யோகத்தில் சுக்கிரன் மட்டும்தான் எல்லா ராசிக்கும் யோகத்தை தர்றார், வேறு யாருமே தரல. நீங்கள் வேணால் எப்படி கால்குலேட் பண்ணாலுமே சுக்கிரன் எல்லா ராசிக்கும் ஒரு இடத்துல நின்னார்னா பஞ்சமகா புருஷ யோகம் உண்டு. பட்டு மற்ற ராசிகள் இது கிடையாது. இப்போது தனுசுக்கு 4 வந்து உச்சம் அடையக்கூடிய சுக்கிரன் குருவோட பரிவர்த்தனை ஏதோ ஒன்று பண்ணுவாருங்க உங்களுக்கு. அதுவும் 4th ஹவுஸில் சுகஸ்தானம்ல சுக சௌகரியங்கள்லாம் என்ன? ஆரோக்கியம், நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கிற வீடு, வாகனம், சுக சௌகரியங்கள் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கைக்கு வந்து நான் சுகமாக வாழணும், சௌகரியமாக போயிட்டு வரணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுக்கணும், எனக்கு பிடிச்ச மொபைல் வச்சுருக்கணும், எனக்கு பிடிச்ச வெஹிக்கிள் இருக்கணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சுக்கிரன் பண்ணிவிடுவார். கடன் வாங்கியாவது பண்ணுவார். ஏன்னா 6ல் குரு இல்லையா, அப்போ கடன் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து தனுசுக்கு ஃபேவராக இருக்குது. அவருக்கு சொன்ன ஆன்சர் உங்களுக்கு சொல்கிறேன். மற்ற டிரான்சிஷன்லாம் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளோ பேடாக எதுவும் இல்லை. மோசமாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு ஒன்றும் இல்லை. 6ல் குரு மட்டும்தான் நல்ல பொசிஷன் இல்லை. பட்டு செவ்வாயுடைய பார்வை நேராக 7லேருந்து விழுது. வருமானத்துக்கு ஓகே. சூரியன் புதன் சேர்க்கை உங்களுக்கு வந்து எப்படியும் தர்ம கர்மாதிபதி யோகம் மாதம் முழுக்க ஆல்மோஸ்ட் இருக்கும். ஏன்னா 9 and 10 வந்து கன்ஜெக்ஷன் ஆகிட்டே போகுது. ஸோ தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து உங்களுக்கு வேலை விஷயத்தில் கெட்டியாக பிடிச்சிடும். அது கொஞ்சம் பரவாயில்ல. இந்த மாதம் உங்களுக்கு வேலையில் கொஞ்சம் பாராட்டு, கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கொஞ்சம் ஒர்க் பிளேஸ்லேயே கொஞ்சம் டூரு, ஒர்க் பிளேஸ்லேயே கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட், ஒர்க் பிளேஸில் கொஞ்சம் அப்ரிஷியேஷன், கிஃப்ட்ஸு அதெல்லாம் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. பரவாயில்ல. தனுஷ் அதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயமாக பார்க்குறேன். ஸோ ஒர்க், ஜாப், க்ரோத், பிஸ்னஸ், பொசிஷன் குட். ஃபேமிலி பரவாயில்ல. ஃபேமிலி ஒன்றும் ஒரு நெகட்டிவான சைன்லாம் ஒன்றுமே இல்லை. குடும்பம், குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறவுகள், குடும்பத்தால் வரக்கூடிய மகிழ்ச்சி, ஆனந்தம், குடும்ப தேவைகள் பரவாயில்ல. அதுவும் கொஞ்சம் தனுசு வந்து ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது, பாசிட்டிவாக தான் இருக்குது. ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் சில பேருக்கு வந்து லோன் அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் வரும் போகும். கடன் இருக்கும், கடன் அடைப்பீங்க, அப்படி மாற்றி நடக்கும். பட் அது பரவாயில்ல. அடுத்தது நம்ம பார்க்குறது மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல அருமையான மந்த் உங்களுக்கு. சூப்பர் மந்த்து. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக எதுவுமே கொடுக்கலாம்னா இந்த மாதம் உங்களுக்கு ஏதோ அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். உங்களுக்காக அவங்க வந்து ஏதோ அவங்க என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணுற மந்த் இது. சூப்பர் மந்த். சரியாக பயன்படுத்துங்க அந்த சப்போர்ட்டை. ரிசல்ட் வரவைங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்குறது பெண்கள், இல்லத்தரசிகள். ஏதோ ஆனந்தமாக பொருள் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம். ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருப்பீங்க, இது வாங்கணும் அது வாங்கணும்னு. அந்த பொருள் வாங்க போகிறீங்க. அது ஜுவல்ஸாக இருக்கலாம், ரொம்ப காஸ்ட்லியான மொபைலாக இருக்கலாம், காராக இருக்கலாம், வீடு மாற்றதாக இருக்கலாம், வீட்டுக்கு தேவையான பொருளாக இருக்கலாம், சம்திங் டூர்,
அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு திருப்திகரமாக இந்த மாதிரி நல்ல மந்தாக தெரியுது தனுஷை பொறுத்த வரைக்கும். பரவாயில்ல, ரொம்ப பாசிட்டிவான விஷயந்தான், ஹாப்பியாக இருக்க வைக்கிறதுல. சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்க்குறது என்னென்னா, தனுஷு உங்களுடைய பிளான் வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு பிளான்டு எக்ஸிக்யூஷன் இருக்குது, ரெடியாக இருக்குது, நான் பண்ண போகிறேன், நான் செய்யணும்னு நினைக்கிறேன், நான் முயற்சியில் இருக்கேன். செய்யலாம், தாராளமாக செய்யலாம். தடை ஒன்றும் இல்லை. தடைகள் விலகும் நேரம், தடை ஒன்றும் இல்லை. உங்களுக்கும் நல்லா இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குரு மட்டும் 6th ஹவுஸில் ரொம்ப பேடாக ஒன்றும் இல்லை. ராகு 4th ஹவுஸில் சுக்கிரனோட கன்ஜெக்ஷன் ஆகிறதுனாலையும் குரு 6th ஹவுஸில் இருக்கிறதுனாலையும் ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு ஏதாவது இந்த டைஜஷன் ரூட்ஸ் ஆர் அலர்ஜிக் சிம்டம்ஸில் ஒரு சிலருக்கு ஏதாவது 1-2 ட்ரபிள் வரும். மேபி ஒரு 1 or 2 days, அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து போயிடும். ஸோ அதனால் ஒரு பெருசாக பயப்பட தேவையில்லை. ஓவரால் தனுஷு 2025 Februaryயில் ஒரு மாதிரி ஒரு அதிர்ஷ்ட சுப செலவுகள், சௌகரியங்கள், ஒரு ஹாப்பினஸ், அப்ரிசியேஷன், க்ரோத்து, ஒரு நல்ல ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கில், ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் ஃபேமிலி மெம்பர்ஸோட, ஒர்க் பிளேஸில், ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஹாப்பியாக சம் ஹாப்பி மொமெண்ட்ஸை ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல தருணத்தோடு இருக்கிற ஒரு மாதமாக தான் தெரியுது. சில பல பொருள்லாம் வீட்டுக்கு வந்துடும், அதை வாங்குவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வுகளோடு கடக்கும் மாதம் February மாதம் 2025. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொது பலன். இது வந்து நிறைய பேர் என்னை கேட்டாங்க, இது வந்து நீங்கள் ஒரு பொதுவான பலன் தான் எங்களுக்கு ஒரு 50% மேட்ச் ஆகுது, சம்டைம்ஸ் 80% மேட்ச் ஆகுது, பட் சம்டைம்ஸ் நீங்கள் சொல்கிற ராசிக்கு மேட்ச் ஆகாமல் லக்னத்துக்கு மட்டும் மேட்ச் ஆகுது அப்படியும் சில பேர் கேட்டிருக்காங்க. சில பேர் நீங்கள் ராசிக்கு சொல்கிறது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் ஒவ்வொரு முறையும் அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். மீண்டும் ஒரு முறை அந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒரு ராசி என்பது ஒரு மனிதனுடைய மனநிலை. அந்த மனநிலையை பேஸ் பண்ணி தான் உடல்நிலை, மனநிலை, சூழ்நிலை, அதை பேஸ் பண்ணி தான் அந்த டிரான்சிட் அப்சர்வ் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். அண்ட் நான் ஒன் மோர் பாயிண்ட் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா முறையும் உங்கள் லக்னம் என்ன, அது உங்கள் விதி, அந்த விதியின்படி உங்களோட பிளானட்டரி பொசிஷன் என்ன, அதன்படி உங்களோட ராசி என்ன, அதற்கு இந்த பலன்கள் எப்படி பொருத்தணும், அது நீங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ண தான் புரியும். ப்ளஸ் தசா புக்தி, என்ன தசா என்ன புக்தி, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரிடிக்ஷனும் மேட்ச் ஆகும். இது நான் கொடுக்குற பொது பலனை அதோட நீங்கள் எப்பயாவது லைஃப்பில் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, லக்னத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க, ஹாரோஸ்கோப்பை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ராசியை வந்து ஃபாலோ பண்ணால் ஈஸி. பொதுவாகவே உங்களுக்கு ராசி பலன் வந்து எப்படி தொடர்படையுது அப்படிங்கிறத ஒரு 3 to 6 months 3 மாதத்துலேயே தெரிஞ்சிடும். 6 மாதங்கள் வரைக்குமே நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், அது என்ன நடக்குது லைஃப்பில், அந்த அந்த ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஃபாலோ ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், பொருத்திக்க முடியும். அடுத்தது வந்து எல்லாருடைய நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு வந்து நட்சத்திர ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கோத்ரூ பண்ணும்போது அது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே கொடுத்துட்டேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையை பற்றியே நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். அது கேட்க கேட்க உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை எப்படி, எந்தெந்த வயசில் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஓவரால் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 50 to 60% உங்களுக்கு மேட்ச் ஆகும். அந்தளவுக்கு தான் அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய ரிசர்ச் பண்ணியும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசியை பற்றியும் ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். திருமணம் பண்ணுறவங்களுக்கு மேரேஜ் மேட்சிங்கை பற்றியும் கொடுத்துருக்கோம். நியூமராலஜி கொடுத்துருக்கோம். வாஸ்து, வீடு வாங்குறது, வாடகை வீடு போகிறது, இல்லை வீட்டுக்குள்ளேயே எப்படிலாம் என்ன சரி பண்ண முடியும், இது எப்படி ஒரு பாசிட்டிவாக இருக்க முடியும், அதுக்கும் நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷனை வாஸ்துலையும் கொடுத்துருக்கோம். லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில். ஹாரோஸ்கோப் வந்து நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது. நிறைய பேர் சொன்ன காமனான கமெண்ட்ஸ் என்னென்னா, நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப எளிமையாக இருக்குது, ஈஸியாக புரியுது, ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் பேசுகிறீங்க, ப்ளஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. நான் ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரிடிக்ஷனை வந்து ஒரு சப்ஜெக்ட் வைஸ் பேசணும்னு நினச்சா இன்னும் அது ஒரு மாதிரி அந்த சப்ஜெக்டுக்குள்ளான வார்த்தைகள் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும், பேசினா புரியாது. நான் ரொம்ப எளிமையான முறையில் ஒரு ஒரு சகோதரனாக, ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி ரொம்ப ஈஸியாக தான் நான் பேசுகிறேன். அது உங்களுக்கு எளிமையாக புரியும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்களும் வந்து அதை இன்னும் நல்லா பெட்டராக புரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா, லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பேஸில் நான் எடுத்திருக்கேன், கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்காக சில டேர்ம்ஸை வந்து நான் வந்து அது ரொம்ப கலோக்கியலாகவும் பேசி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். அதனால் அந்த ஒரு அடிப்படையான புரிதலோடு நீங்கள் ஆஸ்ட்ராலஜியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இண்டிவிஜுவலாக ரொம்ப நல்லா அதை வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சருக்கு வந்து பயன்படுத்த முடியும். அதோட மெயினாக எல்லோரும் கேட்டாங்க, இந்த ஆஸ்ட்ராலஜிலாம் எதுக்கு பார்க்கணும், இது பார்க்காம வாழ முடியாதா? கண்டிப்பாக வாழலாம். இது பார்க்கணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. இது பார்க்கறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபார்ச்சூன் ஹாரோஸ்கோப்பில் இருக்குது, உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல,
லைஃப்பில் எந்த ரூபத்தில் வரும்னு தெரியல, யார் மூலிமா வரும்னு தெரியல, எந்த டைமில் வரும்னு தெரியல. அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஆஸ்ட்ராலஜியில் ஒரு சின்ன பாயிண்ட். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் சைடு இருக்குது, ஒரு டைமில் வந்து அந்த மாதிரி வருது, அதை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறதுனால அந்த நெகட்டிவை நம்ம கட் பண்ண முடியாது, அதுலேயும் தப்பிக்கிற வழியை தேடலாம். இதுதான் ஆஸ்ட்ராலஜியில் இன்னொரு பேசிக்கான விஷயம். அப்புறம் நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யறதுக்கு முயற்சிகளும் அது ரொம்ப ஃபாலோஅப்பாக இருக்கும். ஸோ ஓவராலாக இதை பற்றி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் வந்து டோட்டலாக வேறு. அந்த உலகளாவிய இப்போ மாற்றங்களை வந்து இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகுது. இது ஆக்சுவலாக பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ராகு யாருக்கெல்லாம் யோகமாக இருக்கோ இந்த சுக்கிரனோட சேரும்போது பெரிய லெவலில் யோகத்தை கொடுத்துரும். எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குன்னு வச்சுங்க. பட் அதுவே தோஷமான ராகுவாக இருந்தால் அந்த சுக்கிரனோட சேரும்போது அது சம்டைம்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடு நெகட்டிவான ரிசல்ட்ஸையும் சம்டைம்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் ஓவராலாக அப்படி ஜென்ரலாக எடுத்துக்காமல் உங்களோட பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கம்பைன் பண்ணி பாருங்கள். அதில் ராகு தோஷம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகு தோஷம் இருந்தால் மட்டும்தான் சுக்கிரனோட காம்பினேஷன் வந்து குளோபலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து என்ன மாதிரி தத்துவம்னா மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் உடல் அமைப்பில் வந்து வயிறு பகுதியில் அடி வயிறு பகுதி, அதே மாதிரி நம்மளுடைய பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்டலாம் அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்டது. ஸோ இப்போ ராகு இந்த சுக்கிரன் இந்த காம்பினேஷன் வரும்போது இது சம்மந்தப்பட்ட உபாதைகள் உபத்திரவங்கள்லாம் வரதுக்கு சகஜம். மீனத்தில் சுக்கிரன் ராகு கன்ஜெக்ஷன் ஆகுது. அப்போ என்னென்னா ஒரு சில தேவையில்லாத ஒரு அவசர கோபதாபங்கள் இதெல்லாம் வந்து அந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷனில் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது உலகிலேயே பொதுவாக நான் சொல்கிறேன். சரி, இது வந்து ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் கொடுத்தேன். இப்போது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி டாப் 10 கமெண்ட்ஸில் இப்போ டாப் 12 செலக்ட் பண்ணிட்டோம். அவங்க யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் நான் இப்போ ரீட் பண்ணுறேன் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட. அண்ட் எல்லாரும் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தீங்க. உங்கள் பெரிய சப்போர்ட் எப்பவுமே இருக்குன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன். இப்போ அந்த கமெண்ட்ஸில் செலக்ட் பண்ணி எங்கள் டீம் எல்லாம் டோட்டலாக ரிசர்ச் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் எடுத்தாங்க. அதில் ஃபில்ட்ரு பண்ணி சில பேருக்கு மெசேஜ் கொடுத்தோம். ரிப்ளை கொடுத்தவங்களில் 12 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க யாருன்னு நம்ம படிக்கிறேன். கே அர்ச்சனா நாமக்கல்லேருந்து, அப்புறம் டாக்டர் வின்சி பால்ராஜ் ஆவடி சென்னை, ஜி கோகிலா அவங்க வந்து நாமக்கல், உமா மோகன் அவங்க வந்து பெங்களூர், எஸ் பார்க்கவி திருச்சிராப்பள்ளி திருச்சி, ஹரீஸ்வரன் சேலம், விவேக் ஹாரிஸ் சென்னை, என் ஜெயலக்ஷ்மி சென்னை, ஹரிஹரன் மும்பை, ஐ திங்க் வி ஷாம் சுந்தர் சென்னை, எஸ் ராஜலக்ஷ்மி பொள்ளாச்சி, கே பாபு சென்னை. இதில் வந்து ஒரு சிலர் வந்து இங்கே வெளிநாட்டிலேருந்து தான் இருக்காங்க. ஸோ அவங்கள கம்யூனிகேட் பண்ணும்போது சொன்னது என்னென்னா, லோக்கலில் வந்து எங்களுடைய மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்ககிட்ட நீங்கள் வந்து அந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும் ஒரு முறை கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ யாரை நாங்கள் செலக்ட் பண்ண உங்களுக்கு பேரை சொல்லிட்டேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகளை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.